இருந்துச்சு தலை. அதெல்லாம் அட்டகாசமாக இருந்துச்சு தலை. சும்மா சொல்லக்கூடாது. எனக்கு கொஞ்சம் எமோஷனலாக கொஞ்சம் நல்லா இருந்துச்சு தலை. அது பயங்கரம் தலை. சும்மாலாம் சொல்லக்கூடாது. யுவன் சங்கர் தான் யுவன் சங்கர் தான். லாஸ்ட் சீன் நல்லா இருந்துச்சு. எமோஷனல் பாசிட்டிவாக தான் இருக்கு. நல்ல ஆக்டருக்குலாம் ஏற்ற படம். நல்ல படம். செம்ம ஆக்டிங். ஃபர்ஸ்ட் சீன் இன்னும் வேற லெவல் தலை. காலேஜ் லைஃப்ல பயங்கரமா இருந்துச்சு தலை. ஏன்னா மேம் கூட இன்னொரு தடவை பேட்டி பயங்கரமா இருக்குது தலை. போர் அடிக்காம ஹாப்பி மதர்ஸ் டே எல்லாருக்கும். ஹாப்பி மதர்ஸ் டே. ஹாப்பி மதர்ஸ் டே. சூப்பராக இருக்குண்ணா. எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். கவின் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. டேரக்டர் எலன் வந்து இது முன்னாடி பியார் பிரேமா காதல் வந்து எப்படி தான் அதே மாதிரி சூப்பராகவே எடுத்திருக்காரு. யுவன் மியூசிக் வந்து ஒரு பேக் பண்ண அந்த படத்தில் ஆக்சுவலாக அதை நான் சொல்கிறேன். படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் வந்து கதையை விட்டு வெளியே போகிற மாதிரி இருந்தது. பட் அவள் டேரக்டரை வந்து அந்த சீனை எஸ்டாப்ளிஷ் பண்ண விதம் வந்து திரும்பவும் வந்து கதைக்குள்ளேயே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஆடியன்ஸை. ஸோ மிக்சடாக வந்து அவர் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது படம். இன்னொன்று படத்தில் ஃபஸ்ட் ஹீரோ பார்த்தீங்கன்னா கவின் தான். அவர் ஆக்டிங்கில் வந்து பின்னிட்டார் உண்மையாக சீரியஸாக. அதுவும் அந்த கிளைமேக்ஸ் பொசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து ஒரு அந்த சீனை நான் சொன்னேன்னா இந்த இடத்துல வந்து ஸ்பாய்லர் ஆகிரும். நீங்கள் பாருங்கள் கிளைமேக்ஸு சீரியஸாக. நான் வந்து சீட்டில் இருந்து எந்திரிச்சுன்னு கத்துனேன். அந்த மாதிரி ஒரு சீனாக இருந்தது. ஃபஸ்ட் ஹீரோ கவின் தான், செகண்ட் ஹீரோ யுவன் தான். நான் வந்து யுவன் சங்கர் ராஜாவோட பயங்கரமான ஃபேனு. எல்லோரும் இந்த கோட் படத்தில் அந்த சாங் வரும்போது நிறைய அவர் வந்து கிரிட்டிசம் பண்ணாங்க, அவருக்கு வந்து மியூசிக்கே போடலன்னு. அவனுக்கு சொன்ன எல்லாருமே வந்து ஸ்டார் படத்தை பார்க்க சொல்லுங்கள். கம்பேக் கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் இந்த வார்த்தை என்னன்னா மை மேன் இஸ் கம்பேக் நான் சொல்லுவேன். அப்புறம் டேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் என்ன கண்டென்ட் வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொடுக்கணும்னு நினச்சாரோ அந்த கண்டென்ட் சூப்பராக இது பண்ணியிருக்காரு. சீன்ஸ்லாம் நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. சூப்பராக படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. மறக்காம பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லா படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எல்லாரும் பாருங்க. படம் சூப்பர். சூப்பராக இருக்கு. பாசிட்டிவ் எல்லாமே பாசிட்டிவ். எல்லாமே செம்மையாக இருக்கு. கிளைமேக்ஸும் செம்ம ட்விஸ்டாக இருக்கு. இன்னும் பார்க்கல, இனிமேல் தான் பார்க்கல. எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. இப்போ வசனம்லாம் பிச்சு பேசிட்டாங்கண்ணா. இந்த வெற்றிக்கும் வாழ்க்கையும் வேற இல்லைன்னு சொன்னாங்கண்ணா. அது சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அவன் கிடக்கிறானா படம் பக்காவாக இருந்துச்சுண்ணா. கவின் நடிப்பு பக்கவாக இருந்துச்சு. வந்தது கவினுக்காக ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். கவின் ஃபேன்ஸ்லாம் 3 டைம் பார்க்கலாம் படத்தை. அந்த மாதிரி டேரக்டர் பக்காவாக எடுத்துருக்காண்ணா. வசனம்லாம் பக்காவாக இருக்குண்ணா. விமர்சனம் பார்த்தீங்கன்னா கலவியாக சொல்கிறாங்க. படம் உங்களுக்கு எப்படி ஃபீல்? கிளைமேக்ஸ் வந்து சொதப்பின மாதிரி இருக்குது. மிச்சபடி எல்லாம் ஓகே தான். சூப்பராக இருக்குது. கவினுக்காக வந்து பார்க்கலாம். ஆவரேஜ் தான். ஸ்டார் எப்படி நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. ப்ளூ ஷர்ட் மேலே ஒரு கலவையை ரிவ்யூ சொல்லியிருக்காரு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. சூப்பராக சரியாக இருந்துச்சு. நல்லா ஒருத்தான் பார்க்கலாம். நல்லா பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. பயங்கரம். ஓகே ப்ரோ. நடுவில் வெற்றி மனம் தான் ட்விஸ்டே. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா அருமையாக இருக்குது. நல்லா இருக்கு. ஆனால் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கு. மற்றபடி நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு. மியூசிக்லாம் செம்ம. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்ல மூவி, நல்ல டைரக்ஷனு. கவின் செம்ம ஆக்டிங். யுவன் பற்றி நடுவில் ஒரு நாளில் சாங் வரும், பிச்சிட்டாரு. ப்ரோ படம் ஓகே தான் ப்ரோ. கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக இருக்குது.